ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்கள் தமிழ் சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஜெயிலர் திரைப்படம் 2023 ஆண்டு வெளியானது மற்றும் உலக அளவில் மட்டும் 635 கோடி வந்து லாபம் பார்த்திருக்கு. இண்டஸ்ட்ரி ஹிட்னே சொல்லலாம். இப்போது அதன் தொடர்ச்சியாக ஜெயிலர் 2 உருவாகி வருது. மேலும் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது கேரளாவின் அட்டப்பாடியில் நடைபெற்று வருது. ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், விர்னா மேனன் ஆகியோர் இதுல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. படத்தின் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் மற்றும் மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீண்டும் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காக. மலையாள நடிகர் பகத் பாசில் தான் ஜெயிலர் 2 படத்துக்கு வில்லனாக நடிக்க உள்ளதாக இப்ப இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சோர்ஸ்ல கிடைச்சிருக்கு. இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ஆனா ரசிகர்கள் இது மிகுந்த ஆர்வம் காட்டிட்டு வராங்க. பகத் பாசில் மற்றும் ரஜினிகாந்த் முன்னர் வேட்டையின் திரைப்படத்துல இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அது இவர்களின் இரண்டாவது கூட்டணியாகும். ஜெயிலர் 2 பற்றிய செய்திகள் சோசியல் மீடியால ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரசிகர்கள் திரைப்படத்தின் அப்டேட்டுகளை ஆளுடன் எதிர்பார்த்துட்டு வராங்க. பகத் பாசில் வில்லனாக நடிப்பது குறித்து பலரும் தங்களது கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஜெயிலர் 2 திரைப்படம் தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக உருவாகி வருது. ரஜினிகாந்தின் இந்த திரும்பவும் இந்த ஹிட் படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமான செய்தியாக ரசிகர்கள் பாக்குறாங்க. ரஜினிகாந்த் ஹீரோவாகவும் பகத் பாசில் ஒரு வில்லன் அவதாரம், இந்த 2 கேரக்டருக்குமே ரசிகர்களை உற்சாகப்படுத்திருக்கு. இந்த திரைப்படம் மேலும் பல சாதனைகளை நிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. சில ரசிகர்கள் ஏன் ஜெயிலர் 2 படம் எதற்காக இந்த பாகம் என கேள்வி கேட்டுட்டு வராங்க. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் வந்து முதல் பாகத்தை தொடர்ந்து எந்த கதையும் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதுதான் சஸ்பென்ஸ். பலருக்கு இது தெரியாது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெயிலர் 2 படத்துல வந்து ரஜினியின் முந்தைய வாழ்க்கை, அதாவது அவர் எப்படி ஜெயிலராக ஆனார் என்பதை ஒரு பிளாஷ்பேக்காக இருக்கலாம் என ஒரு பேச்சு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் பகத் பாசில் இந்த படத்துக்கு வில்லனாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மலையாள சினிமாவின் ஒரு மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்னு இவனை சொல்லிக்கொள்ளலாம். மகான், ஜோஜி, கும்பலங்கி நைட்ஸ் சொல்லி எல்லாத்திலையும் அவர் பக்கம் பார்வை திரும்பும். இவர் ரஜினியுடன் வேட்டையின் படத்திலே நடிச்சிருந்தாரு. அந்த அக்னி இன்னும் அணியாம இருக்குதான். இவர் நடிச்ச எடுக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் மக்களால பேச போற கேரக்டராகவே இருக்குது. வில்லன் என்றால் மட்டுமில்ல கைஸ், படத்துல ஒரு தனிச்சிறப்பான அடையாளமும் பகத் பாசிலுக்காக எழுதப்படும் இந்த கேரக்டர் அவருக்காகவே செதுக்கினது போலதான் இருக்கு. இவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி, அதாவது ரஜினியின் பகைவர் என்று சொல்லப்படலாம். என்ன கண்ணோட்டம் என்று கேட்டீங்கன்னா, ஒரு தவறு காரணமாக பகத் பாசில் ஒரு பதவி இழந்து காணப்படுற ஒரு கேரக்டரா இருக்கலாம். அதை பழிவாங்கவே அவர் திரும்பி வரார் என்பதை சொல்லலாம் இந்த படத்துல எதிர்பார்க்கப்படுது. கதை அம்சம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெயிலர் 2 படத்துல வந்து ரஜினி அண்ட் பகத் பாசில் வந்து ஒரு போலீஸ் ஆபிசர் ஆகும். பகத் பாசில் ஏதோ ஒரு தவறு செஞ்சு அதன் மூலமா சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ் ஆபிசரா அதனை ஒரு பழிவாங்கும் ஒரு விதமாக எடுத்துக்கொள்ளும் கேரக்டரா தான் பகத் பாசில் இருக்கும். அந்த பழிவாங்கும் மெத்தட் அது யாருடன் கேட்டீங்கன்னா ரஜினி சாருடைய தான் இருக்கும்னு சொல்லப்படுது. யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எங்க பார்த்தாலும் ஜெயிலர் 2 ஹேஷ்டாக் ரசிகர்கள் ரஜினி ஸ்டைலை மீண்டும் பார்க்க விரும்புறாங்க சொல்லிட்டு வராங்க. அதிலும் ஜெயிலர் மாதிரியான ஒரு மிக வேற லெவல் படம் வந்து அதுல இருக்கும் சண்டை காட்சிகள், சண்டை சீன்கள் வந்து பல ரசிகர்களாக ஈர்க்கப்பட்டிருக்கு, கனெக்ட் பண்ணப்பட்டு. ரஜினி சாருடைய அதாவது அவருடைய பஞ்ச் டயலாக்குகள் இதுதான் ரசிகர்களுக்கு வேண்டும் சொல்றாங்க. அனிருத் ரவிச்சந்திரன் மீண்டும் இசையமைக்கிறாரு. முதல் பாத்துல உக்கும், அடுத்தது காவல்துறை பிஜிஎம், எமோஷனல்கள் நம்ம ஏற்கனவே ரசிச்சிருக்கோம். இந்த பாத்திலையும் அனிருத் ஒரு வேற லெவல் பிஜிஎம் கொடுப்பாருன்னு நம்பப்படுது. இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் எதுவும் சொல்லல. ஆனா செப்டம்பர் 2026 என்று பேச்சு இருக்குது. தீபாவளி, பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நெல்சன் வந்து சன் பிக்சர்ஸ், ரஜினி, அனிருத் இந்த கூட்டணிக்கு பிறகு ஒரு ஜெயிலர் யூனிவர்ஸ் உருவாக்கலாமா என யோசிச்சுட்டு வராங்க. ரஜினிக்கு மட்டுமில்ல, சிவராஜ்குமார், மோகன்லால் போன்றவர் வந்து மீண்டும் ஒரு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வாய்ப்பை அவங்க தவற மாட்டாங்கன்னு நம்புறேன். ஜெயிலர் 2 ஒரு வெறித்தனமான ஒரு திருப்பமாக இருக்க போகுது. ரஜினியின் கேரியர்ல இந்த மாதிரி படம் வந்ததில்லை என்ற ஒரு சான்று இந்த ஜெயிலர் 2க்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும்னு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஜெயிலர் 2 ஒரு வெறித்தனமாக ஒரு மாஸ் ஹிட்டாக இருக்கும். ரஜினியின் ஸ்டைல், அனிருத்தின் இசை, பகத் பாசிலின் ஒரு அட்டகாசமான நடிப்பு, நெல்சனின் ஒரு அழுத்தமான கதை இவை சேரும்போது அசுர வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போற புது அப்டேட்ஸ், புது சினிமா நியூஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.